Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்க்கிள் டயக்ராம்னா என்ன, அது எப்படி வந்து பேசிக்கலாக வந்து பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் டயக்ராம் பற்றி வீடியோ போடுங்கன்னு வந்து என்றைக்கோ முன்னாடியே ஒரு நாள் வந்து கமெண்ட்டில் வந்து யாரோ சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அதுக்கு போடக்கூடிய டைம் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பேசிக்கலாகவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள் டயக்ராம்ங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லோக்கஸ் டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கலாகவே வந்து இது வந்து மேத்தமெட்டிக்கல் பேசிக்கில் இருந்தாலும் நம்ம வந்து படிக்கக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சைடாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த லோக்கஸ் டயக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சர்க்யூட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட், குறைஞ்சது ஒரு எலமெண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் எலமெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? வேரியபிள் எலமெண்ட்டாக இருந்தால் தான் நாம் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியும், அதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு வேரியபிள் எலமெண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகிறத பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு வேரியபிள் எலமெண்ட் இருக்குது. அந்த வேரியபிள் எலமெண்ட்னால சர்க்யூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேரி ஆகுது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வேரி ஆகிறதுனால கரண்ட்டு, பவர் ஃபேக்டர், லாஸஸ், வோல்டேஜ் இப்படி எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து எலக்ட்ரிக்கல் பேசிக்கலான சர்க்யூட்டுங்கிறதுனால நம்ம கரண்ட்டு இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸோ கரண்ட்டு, வோல்டேஜ், பவர் ஃபேக்டர் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த வேரியேஷனை வச்சு நாம் வந்து ஒரு பிளாட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப், அதாவது வந்து நம்ம அதோட வேரியேஷன் பாயிண்ட், நிறைய வேரியேஷனாக என்ன அர்த்தம், நிறைய பாயிண்ட் வேரி ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் இருக்கும், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் இருக்கும், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்படி வேரியாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு கிராஃபில் XY உள்ள ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபில் வந்து பிளாட் பண்ணும்போது அதை எல்லாம் ஒரு பாயிண்ட்டாக சேர்த்து வரையக்கூடிய ஒரு டயக்ராம், ஒரு லோக்கஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ் டயக்ராம். த லோக்கஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் கரண்ட் ஃபேஸர் அப்டைன் ஃபார் வேரியஸ் வேல்யூ. கரண்ட் ஃபேஸர்னால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக்கலாகவே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சைடு, ஒரு மோட்டாராக இருக்கட்டும், அல்லது வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமே நம்மளோட ஆப்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் தான். ஒரு மோட்டாராக ஜென்ரேட்டராங்கிற வித்தியாசப்படுத்துறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் தான். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வந்து எந்த ஒரு டிவைஸை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து முக்கியமான பேராமீட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் தான். ஸோ கரண்ட் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது, கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத வச்சு தான் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட வேரி ஆகக்கூடிய கரண்ட்டை பிளாட் பண்ணி நாம் வந்து ஒரு லோக்கஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிட்டி அப்படிங்கிற ஒரு டயக்ராம் ஃபேஸார், கரண்ட் ஃபேஸார் வச்சு வரையும் போது தான் ஒரு டயக்ராம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லோக்கஸ் டயக்ராம்ங்கிறதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். ஓகேவா? வேரியஸ் ஆஃப் கரண்ட் வேல்யூ. எப்படிடா கரண்ட் வேல்யூ வந்து வேரி ஆகும்னு கேட்டிங்கன்னா, லோடை வேரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வேல்யூ வேரி ஆக போகுது. லோடு அதிகமாக போட்டால் கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும், லோடு கம்மியாக இருந்தால் கரண்ட் வேல்யூ என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். கரெக்டாக? நோ லோட் கண்டிஷனில் கரண்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து 0ன்னு இருக்கும். லோடு அதிகமாக போட டிவைஸ் வந்து அதிகமாக கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வேரியேஷன் ஆஃப் லோடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் கரண்ட் வர்றதை வந்து நம்ம பிளாட் பண்ணுறது தான் லோக்கஸ் டயக்ராம்னு சொல்கிறாங்க. இதில் இண்டக்ஷன் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு வந்து ஈக்குவலண்ட் RL சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டக்ஷன் மோட்டர்னா என்ன, ஃபுல் ஆஃப் இண்டக்டர்ஸ் வித் சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் இண்டக்டர் அப்படிங்கிற ஒரு மோட்டருக்கு வந்து ஃபுல்லுமே இண்டக்டருக்கு இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து நம்ம சீரிஸ் RL சர்க்யூட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வரைகிறோம். ஸோ வாங்க அடுத்ததாக சர்க்கிள் டயக்ராம் அப்படிங்கிறத பற்றி என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் RL சர்க்யூட், ஈக்குவலன்ட் சீரிஸ் RL சர்க்யூட் ஃபார் அ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஓகேவா? ஸோ இப்படி நான் இது வரையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் வந்து வேரியபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து வேரியபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஏன் வந்து ரெசிஸ்டர் வேரியபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம போடக்கூடிய லோடு எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ எதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரை பொறுத்த வரைக்கும், இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் மெயின் டிட்டர்மினண்ட்டான ஒரு பார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் தான். அதாவது இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்குது. இது வேரியபிளாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா I is equal to V/Zங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங்னா RL சர்க்யூட் வந்து V/Z. Zனா என்னென்னு பார்த்தீங்கன்னா R + jXL. கரெக்டாக? ஏன்னா இதான் வந்து இம்பிடன்ஸ், டோட்டல் இம்பிடன்ஸ் வந்து Z is equal to நம்ம எழுதுவோம். கரெக்டாக? Z is equal to R + jXLன்னு எழுதுவோம். இதோட மேக்னிடியூட் என்னென்னா நம்ம ஜேவை தூக்கி விட்டுட்டு நம்ம ரியல் பார்ட்டை மட்டும் எழுதுவோம். R² + XL² அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம்.
இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் வந்து வரைவோம். வேவ் ஃபார்ம் சொல்கிறேன், ஒரு டயக்ராம் வந்து வரும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் அந்த வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக. அதில் வந்து பேசிக்கலாக பவர் ட்ரையாங்கிள்லாம் என்ன எப்படி வரையணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ பவர் ட்ரையாங்கிள் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் ஆங்கிள் சைன் ஆஃப் தி ஃபை ஆங்கிள் வரைஞ்சிங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஓகேவா? இதான் வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ சைன் பை ஈக்குவல் டு எக்ஸ்எல் பை Z அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து R வந்து 0 இருந்துச்சு. ஒரு சர்க்யூட்டில் ஒரு மோட்டார்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்யூட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா V/XL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இது மட்டும் தான் இருக்கும் சர்க்யூட்டில். ஸோ எக்ஸல் மட்டும் தான் நம்ம எடுப்போம் ரியாக்டன்ஸ்னு சொல்லி. ஸோ IM = V/XLங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகேப்பா. இப்போ சர்க்கிள் டயக்ராம்னா என்னப்பா, அதை எப்படிப்பா வரைகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வீனும் எக்ஸ் ஆக்சிஸில் கரண்ட் அப்படின்னு சொல்லியும் பிளாட் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சைன் ஃபைங்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சு ஒரு சர்க்யூட்டில், அதாவது வந்து ஒரு ஆர்எல் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபேஸ் ஆங்கிள் கம்மியாக இருந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து கம்மியாகிட்டே வருது. கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஆங்கிள் வந்து மேக்ஸிமமில் இருக்கும். ஒரு ஆர்எல் சர்க்யூட்டில் ஃபேஸ் ஆங்கிளோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரண்ட் வேல்யூ வந்து எங்கே லை ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேயே லை ஆயிரும். இங்கே எக்ஸ் ஆக்சஸ் மேலேயே அந்த கரண்ட் வேல்யூ லை ஆயிரும். எப்போ அப்படின்னா R வந்து 0 இருக்கும்போது. ஏன்னா மேக்ஸிமம் கரண்ட் வந்து V/XL. ஓகேவா? இதே ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அல்லது வந்து ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் வேல்யூ இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ I1ங்கிறது வந்து ஒரு கரண்ட்டு, I2ங்கிறது வந்து ஒரு கரண்ட்டு. அதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ∅1 ஒரு ஆங்கிளில் வரும், ∅2 ஒரு ஆங்கிளில் வரும். ஸோ இப்படிலாம் வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வித் கரஸ்பாண்டிங் வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள் வச்சு பிளாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை எல்லாம் நான் வந்து லோக்கஸில் அப்படியே ஜாயின் பண்ணேன். அதாவது வந்து லோக்கஸ் டயக்ராம் மாதிரி லோக்கையாக ஒவ்வொரு லோக்கையும் நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேன்னா கடைசியாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஒரு விஐயை வந்து பிளாட் பண்ணும்போது எதில் ஒரு ஆர்எல் சர்க்யூட்டில் செமி சர்க்கிள்ங்கிறது வந்து கிடைக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் நான் சொன்னேன்ல, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் வேரியிங் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணால் கரண்ட் வேரி ஆக போகுது. கரெக்டாக? ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி வேரி ஆகிற ஒவ்வொரு கரண்ட் வேல்யூயும் கரஸ்பாண்டிங் ஃபேஸ் ஆங்கிள் வச்சு வரைஞ்சு நம்ம கடைசியாக கிடைக்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள். பார்க்குறதுக்கு என்ன தான் செமி சர்க்கிளாக இருந்தாலும் இதுக்கு பேர் வந்து சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டயக்ராம் ஆஃப் ஈக்குவலண்ட் ஆர்எல் சர்க்யூட் ஃபார் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இதே பேசிக் தான் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் இருக்கும். ஸோ அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் சொன்னீங்க அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே இருங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ட்விட்டர்னு. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.